சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் டெக்னீஷியன் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட், சரிங்களா. மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள். இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் February 16, 2025, சரிங்களா. இந்த இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதனுடைய ரீஜனல் சென்டர்ஸ்லாம் அகமதாபாத், ஜலந்தர், கான்பூர், கொல்கத்தா அப்படின்ட்டு வேரியஸ் இடத்துல இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் மெயின் இடம், சரிங்களா. இது லெதர் டெக்னாலஜியில் எஜுகேஷன், ரிசர்ச், ட்ரைனிங், டெஸ்டிங், டிசைனிங், ஃபோர்காஸ்டிங், பிளானிங், சோஷியல் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரியான ஃபுல் இதுவுமே அங்கே பண்ணுறாங்க அந்த இன்ஸ்டியூட்டில். இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். சென்னையில் இருக்கிறது தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், சரிங்களா. அப்ளை பண்ணுறதற்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 வேக்கன்சி இருக்குது. டெக்னீஷியன் கிரேட் 2ல் இருக்குது வேக்கன்சி. பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் இருக்குது. 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் ஆகும். இதற்கான மந்த்லி எமோல்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய இன்ஹேண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் 38,483 ரூபாய் டோட்டலாக உங்களுக்கு பர் மந்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அலவன்சஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்பர் ஏஜ் லிமிட் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றத யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி, ஒரு யூஆர், ஒரு ஓபிசி. 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்னா 31 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 10ஆம் வகுப்பில் ஐடிஐயில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேடு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதுவே 2 இயர்ஸ் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த ட்ரேடில் முடிச்சிருக்கணும், சரிங்களா. அடுத்தது லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டில் கெமிக்கல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சி இருக்குது. ஒரு யூஆர், ஒரு இடபிள்யூஎஸ், 2 எஸ்சி, 2 ஓபிசி, ஒரு ஓபிசி, பிடபிள்யூடி, ஓஹெச் கேண்டிடேட், சரிங்களா. இதற்கும் பார்த்திங்கன்னா ஐடிஐயில் கெமிக்கல் பிளான்ட் அல்லது லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டாக கெமிக்கல் பிளான்ட்டில் ஐடிஐ சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வருடம் அப்ரண்டிஸ் முடித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் 3 போஸ்ட்டு, 2 யூஆர், ஒரு எஸ்சி வேக்கன்சி. ஐடிஐயில் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ட்ரேடு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அது சம்மந்தமான சர்டிஃபிகேட் அல்லது அப்ரண்டிஸ்ஷிப் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிராஃப்ட்மேனை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி, ஓபிசியில் ஒரு வேக்கன்சி, டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. ஐடிஐயில் டிராஃப்ட்மேன் சர்டிஃபிகேட் முடித்த கேண்டிடேட் அல்லது அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் 28 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு யூஆர் போஸ்ட்டு. ஃபிசியோதெரப்பியில் ஐடிஐயில் சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வருடம் அப்ரண்டிஸ்ஷிப் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 3 வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஆர் போஸ்ட்டு, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. ஐடிஐயில் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வருடம் அப்ரண்டிஸ்ஷிப் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். இல்லை 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எம்எல்டியில் அப்படின்ற மாதிரி இருந்தால், டெக்னீஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம். நர்சிங் மிட்வைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஆர் போஸ்ட்டு. ஐடிஐயில் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி ட்ரேட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வருடம் அப்ரண்டிஸ்ஷிப் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இல்லைனா 3 வருடம் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி இன் எனி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆட்டோனமஸ் பாடியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். கேட்டரிங் ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி, ஒரு யூஆர், ஒரு ஓபிசி. 10ஆம் வகுப்பு முடித்துட்டு ஐடிஐயில் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் அல்லது கேட்டரிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அப்ரண்டிஸ்ஷிப் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஆர் வேக்கன்சி. ஐடிஐயில் இது சம்மந்தமான ட்ரேடு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வருடம் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஹவுஸ் கீப்பர் ஃப்ரண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட்டு, ஒரு யூஆர், ஒரு எஸ்சி. இதற்கெலாம் ஐடிஐயில் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ஐடிஐனா அந்த ட்ரேடு முடிச்சிருக்கணும். அப்ரண்டிஸ்னால் அதற்கான 2 வருடம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், காமனாக எல்லாத்துக்கும். ஃபார்மசிஸ்ட்டுக்கும் சேம் தான், ஒரு யூஆர் வேக்கன்சி இருக்குது. 28 வயதுக்குள்ளே இருக்கணும் கேண்டிடேட்டு. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐயில் ஃபார்மசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அல்லது 2 வருடம் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இல்லை 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். நெட்வொர்க் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான், ஐடிஐயில் அதற்கான ட்ரேடு முடித்திருக்கணும், சரிங்களா. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடிஐயில் சிஓபிஏ கோப்பா அல்லது பிஏஎஸ்ஏஏ ட்ரேடு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கு 8 வேக்கன்சி இருக்குது.
2 யூஆர், ஒரு இடபிள்யூஎஸ், ஒரு எஸ்சி, 3 ஓபிசி, ஒரு யூஆரை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடியில் எல்வி வேக்கன்சி அதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் அந்த பணியிடமும் சேம் தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28, ஓபிசியாக இருந்தால் 31, எஸ்சியாக இருந்தால் 33, யூஆர்எல்வியாக இருந்தால் 38 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். லைப்ரரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஆர் வேக்கன்சி, ஐடிஐயில் கன்சர்ன் லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான ட்ரேட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஆர் வேக்கன்சி, ஐடிஐ அப்ரெண்டிஸ்லாம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். லெதர் குட்ஸ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட்டு, ஒரு எஸ்சி, ஒரு ஓபிசி வேக்கன்சி. ஐடிஐயில் இதற்கான ட்ரேட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஃபுட்வியர் மேக்கர்லேயும் வந்து 2 வேக்கன்சி, ஒரு எஸ்சி, ஒரு யூஆர் வேக்கன்சி பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான வேக்கன்சி. ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஆர் வேக்கன்சி, ஐடிஐயில் அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் கன்சர்ன் ட்ரேட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஆர் வேக்கன்சி, சேம் கண்டிஷன்ஸ் தான். சரிங்களா? இதற்கெல்லாம் வந்து எந்தெந்த ட்ரேடுக்கு எந்தெந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்ட்டில் யூஸ்வலாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ், டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், டிஏ, இந்த மாதிரி எல்லாமே வந்து சிஎஸ்ஐஆரில் ஜாயின் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும், லீவ் ட்ராவல் கன்செஷனாக இருக்கட்டும், உங்களுக்காக ஹவுஸ் பில்டிங் அலவன்ஸு, அட்வான்ஸு, கன்வீனியன்ஸ் அட்வான்ஸு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து உண்டு. ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமும் உண்டு, என்பிஎஸும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான உங்களுக்கு இதில் வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு என்னென்னலாம் உண்டோ அது எல்லாமே இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு உண்டு. ஏன்னா இது வந்து மத்திய அரசு நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா? இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து clri.org. சரிங்களா? இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கரெக்டான ஃபார்மெட்டில் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி அதற்கான ஃபார்மட்ஸு, அனெக்ஷர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலியமாக நடக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டெஸ்ட்டு வந்து இருக்கும். இங்கிலீஷ், ஹிந்தியில் வந்து எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு ஐடிஐ ஸ்டாண்டர்டில் இருக்கும், அல்லது 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 150 கொஷின்ஸ் டோட்டலாக இருக்கும். 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 50 கொஷின் இருக்கும், 100 மதிப்பெண். சரிங்களா? எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. அதுவே பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒவ்வொன்றுத்திலும் 25 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மதிப்பெண், 75 மார்க் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ஒரு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும் ராங்கான ஆன்சருக்கு. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். உங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்டில், இப்போ ஃபார்மசிஸ்ட்னால் ஃபார்மசிலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். 50 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மதிப்பெண், 150 மதிப்பெண் இருக்கும். இதற்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. சரிங்களா? பேப்பர் 2வும் பேப்பர் 3யும் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. மினிமம் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணால் மட்டும்தான், மினிமம் மார்க்ஸ் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் பேப்பர் 2வும் பேப்பர் 3யும் கரெக்டே பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2வும் பேப்பர் 3யும் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், அதாவது அண்டர்சர்வ் கேண்டிடேட், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பிஐ கலெக்டர், எஸ்பிஐ பிரான்ச் மூலியமாக பே பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன், சிஎஸ்ஐஆரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய கோடு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரே கேண்டிடேட் 2-3 போஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த போஸ்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான ஹார்ட் காப்பியும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது. நீங்கள் ஹார்ட் காப்பி சென்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் இன்கேஸ் அவங்க வந்து ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னாங்க, இல்லைனா வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்போ சொல்லுவாங்க. இப்போது வந்து இது வரைக்கும் அதில் சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சென்ட் பண்ணணும்னா என்னென்ன அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன், ஃபீஸ் ரிசிப்டோடைய காப்பி, ஃபோட்டோ, அந்த அப்ளிகேஷனுடைய ஃபோட்டோ சைன் பண்ணியிருக்கணும். அக்ராஸில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அது மேலே கிராஸில் சைன் பண்ணியிருக்கணும்.
உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் செல்ஃப் அட்டஸ்டட், அதே மாதிரி கல்வி தகுதிக்கான மார்க் ஷீட்ஸு, டிகிரினா டிகிரி, டிப்ளமோனா டிப்ளமோடைய சர்டிஃபிகேட்ஸு, சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட்ஸு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், காஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அது எல்லாத்துடைய ஜெராக்ஸு அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். என்ஓசி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் என்ஓசி சர்டிஃபிகேட். சரிங்களா? இதுதான் வந்து சிஎஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த சிஎஸ்ஐஆருடைய நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் February 16, 2025.